பெரம்பூர் தொகுதியில அவங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான் கண்டிப்பா. நியூ கேண்டிடேட் வர வைக்கணுங்க. எப்பவுமே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர்கிட்ட இல்லாத பணமா? அவருக்கு சம்பளமே 2 கோடி 3 கோடி வருது. ஒரு படம் நினைச்சா 200 கோடி கிட்ட சம்பளம் வருது. 200 கோடி அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி வராருன்னா அவரை வர வைக்கணும். புரியுதுங்களா? பிரச்சாரம் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. ஒரு விஜய் ஒரு ஆக்டர், தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு ஆக்டர் வராருன்னா அவர் வந்து என்ன பண்ணணும், வர வைக்கணும். அதுக்கு அவரை பார்க்க வராங்கன்னா அதுக்கு உண்டான இடத்த வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கூட்டம் சேராத இடத்த, கூட்டமே சேராத இடம் கொடுத்துட்டு கூட்டம் வருதுன்னா அந்த மாதிரி 20 பேர் 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது விஜய் வந்து குத்தம் சொல்றது வந்து தப்பு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் சொல்லுவேன். புரியுதுங்களா? சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. எல்லா வருஷமும் இவங்க தான் ஆட்சி ஆள்றாங்க, ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. ஆளுட்டோம் ஆனான்னு சொல்ல. ஆனா புதுசா வரவங்கள ஒரு நியூ கேண்டிடேட்டை வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து வர வைக்கணும். ஓட்டு போட்ட பிறகு அவர் கொள்ளை அடிக்கலையோ அது அவரோட தனிப்பட்ட உரிமை. யாரு கொள்ளை அடிக்கிற? எல்லாரும் கொள்ளை அடிக்கிறாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எல்லாரும் கொள்ளை அடிக்க தான் செய்யறாங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேன், நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன். குடும்ப வருமானம் ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க, எல்லாரும் உட்காடுறாங்க. 5 வருஷம் ஆட்சி. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? அவரை வந்து எதுக்குறாங்க. ஏற்கனவே விஜய் வந்து சாதாரணமாலாம் ஷூட்டிங் வரல, ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தாரு. இப்ப அரசியலுக்கு வராருன்னா அவரே வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனா விஜய் தான் வருவாரு, விஜய்க்கு தான் ஓட்டு. மினிஸ்டர் ஆகிறாரோ இல்லையோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓகேவா? ஆனா ஏன் சிஎம் ஆவாரோ ஆக மாட்டாரோ ஏன்னு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து எதிர்ப்பா பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு. நெகட்டிவா பேசுறாங்க, அது தப்பு. புரியுதுங்களா? ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவரை தாழ்வா பேசுறது அது வந்து மிகப்பெரிய தப்பு நான் சொல்றது. இப்போ விஜய் வந்து எப்பவுமே சாஃப்டான கேரக்டர். ரசிகர் மன்றத்திலேயே சொல்லுவாங்க, ரசிகரும் சொல்லுவாங்க சாஃப்டா இருப்பாரு, சாஃப்டா பேசுவாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை வந்து இவங்க வந்து இப்போ வந்து அந்த போல்டா பேசுறாரு, பயப்பட மாட்டாரு. யாருக்கும் பயப்பட தேவையில்ல. மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி வராரு, வர வைங்க. ஓட்டு விஜய்க்கு தான். ஓகேவா? பெரம்பூர் தொகுதியில விஜய் தான் வராரு, விஜய்க்கு தான் ஓட்டு, வேற யாரும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாரும் கூட கொள்ளாடிக்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. வர வைக்கிறீங்க, வர வைக்கட்டும். விஜய்க்கு தான் ஓட்டு.